தரமான கதைகள், சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம். சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள். இந்த புத்தகத்தில் மொத்தம் 42 கதைகள் இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான். 1 நிமிட கதைகளாக கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த 42 கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். கதை 26, வெள்ளை யாரங்கா. யாகுத்திய கதை. சித்திரங்கள் வி வாஸ்லியோவ். முன்னொரு காலத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் அவங்க யாரங்கால அமர்ந்திருந்தாங்க. யாரங்கானா தோள்களால் அமைக்கப்பட்ட கூடாரம். அவர்களோட முகங்கள் கவலையா இருந்துச்சு. வெளியே பனி புயல் வீசிட்டு இருந்தனால அவங்க அவங்களோட கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தாங்க. எவ்வளவு நேரம்தான் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறது? அவங்களுக்கு ரொம்ப சலிப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் வேற என்ன பண்ணுறது? தாத்தா பாட்டி கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப சின்ன வயசில் நல்லா நடனம் ஆடுவேன்ல, உனக்கு அது ஞாபகம் இருக்குதா? அந்த காலத்தில் நான் ரொம்ப அற்புதமாக தாம்பூரம் வாசிப்பேன் தெரியுமா? அதுக்கு பாட்டி சொன்னாங்க, இப்பயும் தான் டான்ஸ் ஆடுங்களேன், என்ன பிரச்சனை அப்படின்னு. பாட்டி தாம்பூர வாத்தியத்தை 2 கைகளாலும் பிடிச்சுக்கிட்டாங்க. தாத்தா ஒரு களியால் அதுக்கு மேலே ஏறி லயம் பிசகாம தட்டினாரு. தாளத்துக்கேற்ப அவரோட கால்கள் நல்ல ஆட்டம் போட்டுச்சு. திடீர்னு வெளியே இருந்து ஒரு ஓசை கேட்டுது. ஒன்றும் புரியாம தாத்தாவும் பாட்டியும் ஒருத்தர் வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 7 குட்டி சாத்தான்கள் யாரங்காக்குள்ள வந்துச்சு. பாட்டி பயந்து போய் தாம்பூராவை கை நழுவ விட்டுட்டாங்க. ஆனா குட்டி சாத்தாங்கள்லாம் வாய் விட்டு சிரிச்சிட்டு இப்படி சொல்லிச்சு, அந்த தாம்பூரத்தை ஏன் கீழே போட்டீங்க? இந்த இசையை கேட்கறதுக்காக தான் துந்தராவின் மறுகோடியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். துந்தரால ஒரே அமைதியாகவும் அலுப்பாகவும் இருக்கு. அங்கே இருக்கிறவங்க கேளிக்கை கொண்டாட்டத்தையே சுத்தமாக மறந்து போயிட்டாங்க. உங்கள் தாம்பூர இசை கேட்டதும் எங்களோட மனங்கள்லாம் மகிழ்ச்சியால் துள்ளி குதிச்சுது. எங்க அந்த தாம்பூரத்தை திரும்பவும் வாசிங்க பார்க்கலாம். ஒரு குட்டி சாத்தான் தாம்பூரினை பாட்டியிடம் நீட்டியது. அதை அவர்கள் 2 கைகளாலும் பிடித்து கொண்டார்கள். தாத்தா முன்போலவே களியை கொண்டு அதை தட்ட ஆரம்பித்தார். உடனே அவரது கால்களும் லயத்தோடு ஆட ஆரம்பித்தன. குட்டி சாத்தான்களும் அவரோடு சேர்ந்து நடனமாடின. 7 ஜதை கால்கள் குதூகலத்துடன் தாளத்திற்கு ஏற்ப ஆடின. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் களைப்படைந்து விட்டனர். ஒரு குட்டிச்சாத்தான் கேட்டது, இவ்வளோ நேரம் எங்களை மகிழ்ச்சி படுத்தின உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு மகன் வேணும். நல்ல கோரிக்கைதான் என்று குட்டி சாத்தான் மகிழ்ச்சியுடன் கூறியது. எல்லோரும் யாரங்காவிற்கு வெளியே வந்தனர். அங்கு 7 சறுக்கு வண்டிகள் நின்றிருந்தன. அவற்றில் 5 சறுக்கு வண்டிகளில் வெவ்வேறு வயதுள்ள குழந்தைகள் இருந்தார்கள். கடைசி சறுக்கு வண்டியில்தான் யாரையும் காணவில்லை. அதில் நிறைய தோல் பைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த பைகளிலிருந்து ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது. பாட்டி அந்த சறுக்கு வண்டியை நோக்கி ஓடினார்கள். ஒரு பையில் இருந்த குழந்தையை எடுத்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று இவ்வளவு காலம் கனவு கண்டு வந்தார்களோ அதை போலவே இருந்தது அந்த குழந்தை. அந்த குட்டிச்சாத்தான் சொன்னது, அவனோட பேரு சேகன். அழகான பெயர் என்று பாட்டி மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். குழந்தையை மார்புடன் அணைத்து கொண்டே யாரங்காவிற்குள் சென்றார்கள். குட்டிச்சாத்தான்கள் வந்த வழியே சென்று விட்டன. பாட்டி அந்த சின்னஞ்சிறு சேகனை கண்ணின் மணியைப் போல எல்லையற்ற பாசத்துடன் வளர்த்து வந்தார்கள். பையன் வளர்ந்து ஆளானான். அவன் கேட்டான், அம்மா அங்க என்ன இருக்கு? பாட்டி பதில் சொன்னார்கள், அங்கதான் மேல் துந்தராங்கிற ஒரு இடம் இருக்கு மகனே. தனாயிர்கின்கிற தேவதை அங்குதான் அவங்களோட மகளோட வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க. வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதோ, கடல்ல எத்தனை நீர்த்துளிகள் இருக்குதோ அத்தனை கலைமான்கள் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க காலையில எழுந்து காலை சிற்றுண்டியா பாதி திமிங்கலத்தை சாப்பிடுறாங்க. அவங்களோட யாரங்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அவளுடைய மகள் மிகவும் அழகானவளா என்று கேட்டான் சேகன். ஆமா, அவ கூட அற்புதமான அழகிதான். அவளோட தலைமுடி கருகருன்னு இருக்குமா. அவள் ஒரு இளம்மானை போல ஒல்லியா இருப்பா. அம்மா, நான் மேலும் வளர்ந்ததும் தனாயிர்கினின் மகளை தான் திருமணம் பண்ணிக்க போறேன்.
அதை கேட்டதும் பாட்டி சிரிச்சிட்டாங்க. பேசாம போய் படுத்து தூங்குடா. உன்னால அந்த மேல் துந்தராவுக்கு ஒரு நாளும் போக முடியாது. தனா இர்கின் ஒரு காலம் தன் மகளை உனக்கு மனைவியாக்க மாட்டாள். ஆனால் ஒரு முடிவு செய்து விட்டால் ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்காதவன் சேகன். 1 வருடம் கழிந்தது. ஒரு நாள் சேகன் சொன்னா, அம்மா, எனக்கு 3 ஜதை மென்மயிர் தோல் பூட்ஸுகள் செய்து கொடுங்கள். வழியில் சாப்பிடுவதற்கு வேண்டிய இறைச்சியையும் சமைத்து கொடுங்கள். நான் மேல் துந்தராவுக்கு செல்ல போகிறேன். பாட்டி முதலில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அழுதார்கள். ஆயினும் விரைவில் சமாதானம் அடைந்து அவனது பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். சேகன் வானமும் பூமியும் சந்திக்கும் இடத்தை நோக்கி கிளம்பினான். அவன் நீண்ட நேரம் நடந்தான். 2 ஜதை பூட்ஸுகள் தேய்ந்துவிட்டன. இறைச்சி முழுவதும் ஏறத்தாழ தீர்ந்துவிட்டது. கடைசியில் அவன் துந்தராவின் எல்லையை அடைந்தான். அங்கு ஆகாயம் பூமியை தொடுவது போல மிகவும் தாழ்வாக இருந்தது. சேகன் முழு பலத்துடனும் மேலே எம்பினான். ஆனால் அவனால் வானத்தை பிடிக்க முடியவில்லை. பிறகு மூச்சை பிடித்து கொண்டு ஒரே தாவாக தாவி ஒரு மேகத்தின் விளிம்பை பற்றி கொண்டான். அதன் மீது சிரமப்பட்டு ஏறினான். இப்போது தான் மேல் துந்தராவில் இருப்பதை கண்டான். சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஒரு மாபெரும் யாரங்கா தெரிந்தது. அதிலிருந்து தனா இர்கின் வெளியே வந்தாள். யார் நீ என்று அவள் கேட்டாள். என்னோட பேரு சேகன். இங்கு எதற்காக வந்தாய்? உங்க மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். தனா இர்கின் பின்புறம் திரும்பி யாரங்காவில் உள்ள யாரையோ பார்த்து சத்தம் போட்டாள். ஏ கிழவி, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய். நமது மகளை பெண் பார்க்க ஒருவன் கீழ் துந்தராவிலிருந்து வந்திருக்கிறான். அவனுக்கு நல்ல விருந்து வைப்போம். அவன் எப்படிப்பட்ட மணமகன் என்பதை காண்போம். இதை கேட்ட சேகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா கிழவி மேசை மேல வைத்த உணவுப் பொருட்களை பார்த்ததோ அவன் பயந்தே போயிட்டான். கிழவி ஒரு முழு திமிங்கலத்தையே சமைத்து சேகனுக்காகவும் தனா இர்கினுக்காகவும் வைத்திருந்தாள். திமிங்கலம் ஒரு மலை போல அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதன் 2 புறங்களிலும் அமர்ந்திருந்த சேகனும் தனா இர்கினும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாதபடி அது மறைத்தது. அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். தனா இர்கின் ஒரு பெரிய இறைச்சி துண்டை வெட்டி எடுத்தாள். சேகனும் அதே போல ஒரு பெரிய இறைச்சி துண்டை வெட்டி எடுத்தான். தனா இர்கின் ஒரு பெரிய இறைச்சி துண்டை தன் வாயில் வைப்பாள். சேகனும் அவ்வாறே ஒரு பெரிய துண்டை எடுத்து வாயை நோக்கி கொண்டு செல்வான். ஆனால் அதை சாப்பிடாமல் தன் மென்மயிர் தோல் சட்டையின் கழுத்து பகுதிக்கு கீழே திணிப்பான். அது நழுவி சென்று மேகங்கள் வழியாக கீழ் துந்தராவில் சேகனின் தாய் தந்தையின் முன்னால் சென்று விழும். தாத்தாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சுவைமிக்க திமிங்கல இறைச்சி வானிலிருந்து விழுவதை அவர் என்றும் பார்த்ததே இல்லை. ஆனால் பாட்டி மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், இது நம்ம அரும மகன் சேகனோட வேலைதான். அவன்தான் தனா இர்கினை ஏமாத்தி அந்த இறைச்சி துண்டுகளை நமக்கு மேல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இதற்கிடையே மேல் துந்தராவில் மரத்தட்டில் திமிங்கல எலும்புகள் மட்டுமே மிச்சம் இருந்தன. நல்லது, நல்ல விருந்து சாப்பிட்டுட்டோம். இனி மணப்பெண்ணை எனக்கு காட்டுங்க என்றான் சேகன். தனா இர்கின் சொன்னாள், உன்னை பார்க்க நான் கீழ் துந்தராவுக்கு வரவில்லை, நீதான் இங்கு வந்திருக்கிறாய். எனவே மணப்பெண்ணை, என் மகளை நீயேதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன். அவன் யாரங்காவிற்கு வெளியே வந்தான். ஒரு கழுகாக மாறி மேல் துந்தரா முழுவதும் பறந்து தனா இர்கினின் மகளை தேடினான். ஆனால் அவள் எங்கும் காணப்படவில்லை. சரி, அப்படியென்றால் அவள் யாரங்காவிற்கு உள்ளேதான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் சேகன். பிறகு அவன் ஒரு வண்டாக உருவெடுத்தான். ரீங்காரமிட்டு கொண்டு தனா இர்கினை கடந்து யாரங்காவிற்குள் நுழைந்தான். அவன் யாரங்கா முழுவதும் சுற்றி பார்த்தான். ஒரு இடத்தில் காய்ந்த தோள்கள் குவியலாக கிடப்பதை பார்த்தான். அதனுள் ஊர்ந்து சென்றான். அங்கு ஒரு பெட்டி இருப்பதை கண்டான். வண்டாக மாறியிருந்த அவனால் பெட்டியின் மூடியை திறக்க முடியவில்லை. எனவே பெட்டியில் இருந்த துவாரத்தின் வழியாக உள்ளே சென்றான். வண்டு மீண்டும் மனிதனாக மாறியது. பெட்டிக்குள் ஒரு அழகிய இளம்பெண் அமர்ந்திருந்தாள். அவள்தான் தனா இர்கினின் மகள். அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். சேகன் தன்னை கண்டுபிடித்தது பற்றி திருப்தி அடைந்தாள். அவன் தன் காலால் பெட்டியின் மூடியை பலம் கொண்ட மட்டும் உதைத்தான். மூடி கழன்று அப்பால் போய் விழுந்தது. பிறகு சேகன் பெட்டியிலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தான். யாரங்காவின் மைய பகுதிக்கு அவளை அழைத்து வந்தான். சேகனின் தாய் கூறியது போலவே
உண்மையிலேயே அவள் அற்புத அழகிதான். நல்லது, நீ என்னோட மகளை கண்டுபிடிச்சிட்ட. இனிமே என் வாக்குல இருந்து நான் தவறவே மாட்டேன் என்றாள் தனாயிர்கின். இதற்கிடையே கீழ்துந்தராவில் சேகனின் அம்மா தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். மேல் துந்தராவுக்கு சென்ற மகன் நீண்ட காலமாக திரும்பி வராததால் அவர்கள் மிகவும் கவலை கொண்டிருந்தார்கள். திடீரென்று மேலே பார்க்கும்போது ஒரு சிறு மேகம் ஆகாயத்தில் மிதந்து வருவது தெரிந்தது. அது படிப்படியாக கீழே இறங்கி மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அந்த மேகத்தில் வருவது தன் மகன்தான் என்று கண்டு கொண்ட அம்மா, ஓடிவா மகனே, நான் உனக்காக அருமையான தேநீர் தயாரிக்கிறேன் என்று உரத்து சொன்னார்கள். அவர்கள் அடுப்பில் நெருப்பை மூட்டி பாத்திரத்தை அதன் மீது வைத்தார்கள். பிறகு மீண்டும் யாரங்காவை விட்டு வெளியே வந்தார்கள். மேகம் தரையில் இறங்கியது. அதிலிருந்து சேகன் குதித்தான். தாயை கட்டிப்பிடித்து கொண்டான். முதல் மேகத்தை தொடர்ந்து இரண்டாவது மேகம் ஒன்று வந்தது. அதன் பின்னால் ஒரு பெரிய கருப்பு மேகம் வந்தது. இரண்டாவது மேகத்திலிருந்து இளம் மனைவி கீழே குதித்தாள். மூன்றாவது கருப்பு மேகத்திலிருந்து ஒரு பெரிய கலைமான் மந்தை வெளிப்பட்டது. சேகனின் அப்பா யாரங்காவுக்கு வெளியே வந்து பார்த்தபோது அவரால் வியப்பை அடக்க முடியவில்லை. ஆனால் இதைவிடவும் பெரிய வியப்பு அவர்களுக்கு காத்திருந்தது. சேகனின் மனைவி தன் கையை ஆட்டினாள். என்ன ஒரு அற்புதம்! ஒரு குன்றை போன்ற வெண்ணிற யாரங்கா அவர்கள் முன் தோன்றியது. அவர்கள் அனைவரும் அதனுள் நுழைந்தனர். அவர்கள் நெடுங்காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.